அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலிலேயே 8 விழுக்காடு வாக்கெடுத்த நாம் தமிழர் கட்சியானது இனி அடுத்து வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக 15லிருந்து 20 விழுக்காடு வாக்குகள் பெற்றிரும் அப்படிங்கிற ரிப்போர்ட் அமித்ஷா அவர்களுக்கே சென்றிருக்கு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து சீமான் அவர்களை நம்ம வெளியே வச்சுட்டு நம்ம கூட்டணி அமைச்சோம் அப்படின்னா நிச்சயமாக திமுகவை வீழ்த்துவது சாத்தியம் இல்லை அப்படின்னு அவருக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே உள்ள அதிமுகவினுடைய முன்னாள் மேயரான சைதை துரைசாமி அவர்களை சீமான் அவர்களிடம் தூது அனுப்பி எப்படியாவது சீமான் அவர்களை கூட்டணிக்கு அழைத்துட்டு வந்துருங்க, சீமான் அவர்களை நம்மளோட கூட்டணியில் இணைச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து சைதை துரைசாமி அவர்களும் சீமான் அவர்களை சந்தித்து கூட்டணிக்காக பேசியுள்ளார். இது குறித்து நாம் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியானது தமிழக அரசியல் களத்தில் ஒரு தனித்துவமான அரசியல் கட்சின்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற அரசியல் கட்சிகளைப் போல் அல்லாமல் தங்களுக்கென்று ஒரு தனித்துவமான பாதையில் ஒரு முன்னேற்றமான வளர்ச்சியை நோக்கி நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4 பொதுத் தேர்தல்களை தாண்டி தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி களத்திற்கு காத்திருக்காங்க. மற்ற எல்லா கட்சிகளுக்கும் முன்பாக வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் களப்பணிகளையும் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. ஸோ இப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சியானது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிக முக்கியமான ரோல் பிளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நாம் அனைவருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இப்போ திமுகவானது அவர்கள் ஏற்கனவே 2017 ஃபார்ம் பண்ண ஒரு மிகப்பெரிய கூட்டணியோட தொடர்ச்சியாக ஒரே நிலைப்பாட்டில் ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கமானது திமுகவினுடைய எதிர் அணிகள் கிட்டத்தட்ட 2021லையும் சரி 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் சரி பல அணிகளாக பிரிந்து களம் கண்டாங்க. அதில் ஒரு கட்சிக்கும் வாக்குகள் குறைந்தது, ஒரு சில கட்சிகளுக்கு வாக்குகள் அதிகரித்தது. அதில் குறிப்பாக தங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரித்து கொண்ட கட்சிகள் ஒன்று நாம் தமிழர் கட்சி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2016 போட்டியிடும் போது 1 விழுக்காடு வாக்குகள் இருந்து இப்போ 2025 இடைத்தேர்தல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 16 விழுக்காடு வாக்குகள் வரைக்கும் வந்திருக்காங்க. பொது தேர்தல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 விழுக்காடு வாக்குகள் வச்சிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சியை பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு எதிரான ஒரு கூட்டணியை அமைக்க முயலக்கூடிய அதிமுகவும் பாஜகவும் புறக்கணிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறாங்க. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவானது கிட்டத்தட்ட 20 விழுக்காடு வாக்குகளை வாங்குறாங்க. அதே மாதிரி பாஜகவானது அவங்களுடைய கூட்டணியாக பார்க்கும்போது 18 விழுக்காடும் அவர்கள் தனிப்பட்ட முறையில் 11 விழுக்காடு வாக்குகளும் வாங்குறாங்க. ஸோ இப்படியாக இருக்கக்கூடிய சூழலில் இவர்கள் 2 பேரும் நாம் சேர்ந்து வலுவான அணி அமைத்தால் திமுகவை தோற்கடிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு வியூகம் அமைக்கிறாங்க. அது அமித்ஷா அவர்களே நேரடியாக திட்டமிட்டு முதல்ல இபிஎஸ் அவர்களை சந்தித்து பிறகு அமித்ஷா அவர்கள் தமிழகம் இந்த கூட்டணியை உறுதி அப்படின்னு சொல்லி அவரே அறிவிக்கிறாரு, இபிஎஸ் அவர் அருகில் வைத்துக்கொண்டு. ஸோ இப்படியான சூழலில் இப்போ இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாஸ்க் அப்படிங்கிறது சீமானை எப்படி நம்மளோட கூட்டணிக்குள்ளே இழுக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா இவர்கள் என்னதான் கஷ்டப்பட்டு கூட்டணியை திரட்டி அவர்களுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அணியை அமைத்து போட்டியிட்டாலும் நிச்சயமாக சீமான் அவர்களுடைய 8 விழுக்காடு, அதாவது கடந்த தேர்தலில் 8 விழுக்காடு, அமித்ஷா அவர்களுக்கு போன ரிப்போர்ட் படி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் 15லிருந்து 20 விழுக்காடு வாக்குகள் அவருக்கு கிடைக்கும். அப்போ இந்த வாக்குகளை நாம் தவிர்த்து விட்டு நாம் திமுகவுக்கு எதிர்நிலைப்பாட்டில் வெற்றி பெறுவது அப்படிங்கிறத தாண்டி ஒரு டஃப் கொடுக்க கூட முடியாது. நிச்சயமாக சீமான் அவர்களை நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிறது அவர்களினுடைய ஒரு செயல் திட்டமாக இருக்குது. ஸோ சைதை துரைசாமி அவர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிமுகவானது பிளவுபட்டு இருக்கும் பொழுது இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களை ஒருங்கிணைந்து ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்த ஒரு நபர். ஸோ இவர் தான் இதை பேசுவதற்கு சரியான நபர் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சைதை துரைசாமி அவர்களை சீமான் அவர்களும் பேச அனுப்பியிருக்காரு. ஸோ சீமான் அவர்கள் பத்திரிகையாளர்கள்கிட்ட சொல்லக்கூடிய அந்த பதிலைத்தான் சைதை துரைசாமி அவர்கள்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. கூட்டணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தான். ஸோ ஏன் சீமான் அவர்கள் இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். ஸோ ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு வெற்றி ஃபார்முலா அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ இப்போ நம்ம திமுகன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதச்சார்பற்ற அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுப்பாங்க. தொடர்ச்சியாக பிஜேபிக்கு எதிரான அரசியல் பண்ணுவாங்க. அதேமாதிரி அதிமுக அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை எந்த அளவுக்கு ஒருங்கிணைக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து அரசியல் பண்ணுவாங்க. இப்போ பிஜேபின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள்கிட்ட ஒரு மத ரீதியான ஒரு அரசியல் இருக்கும், இப்படிப்பட்ட அரசியல் இருக்கும். ஆனால் நாம் தமிழருக்கு என்ன அரசியல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மக்களுக்கான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தான் அவர்களினுடைய பிரதான அரசியலாக இருக்கும். அதையெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சிக்கான அந்த ஒரு வெற்றி ஃபார்முலா அப்படிங்கிறது
தனித்து சமரசம் இல்லாமல் நிற்பது அப்படிங்கிறது மக்களுக்கோ இல்லை அரசியல் விமர்சகர்களுக்கோ எந்த அளவுக்கு புரியுது அப்படின்றதில்ல. சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் அவருடைய இந்த விடாப்பிடியான கொள்கை நிலைப்பாடுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் என்கிட்ட 8 விழுக்காடு வாக்குகள் இருக்குன்னு சொல்லி கூட்டணிக்கு கேட்குறீங்க. ஆனால் இந்த 8 விழுக்காடு வாக்குகள் நான் உங்கள் கூட கூட்டணிக்கு வந்தால் எனக்கு விழாதே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் கேட்கக்கூடிய எதிர்கேள்வியாக இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக தனித்தான் நாங்கள் நிற்க போகிறோம்னு சொல்லி சீமான் அவர்கள் பல முறை பகிரங்கமாக அறிவித்த பின்பும் இன்றளவும் சீமான் அவர்களிடம் நீங்கள் கூட்டணி போவீங்களா, யாருடன் கூட்டணி போவீங்க, பிஜேபியுடன் கூட்டணி போவீங்களா, அதிமுகவுடன் கூட்டணி போவீங்களான்னு சொல்லி தொடர்ச்சியாக தினந்தோறும் கேள்விகள் முன்வைக்கப்படுது. ஸோ இதற்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தான் சீமான் அவர்களுடைய சமீப காலத்திய பேட்டிகள், இப்போ குறிப்பாக இந்த சந்திப்பிலையும் சீமான் அவர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த 8 விழுக்காடு வாக்குகள் எனக்கு 15-20 மாறணும் அப்படின்னா நான் அதற்கு இதே நிலைப்பாட்டோடு தனித்து நிற்கணும். இந்த வாக்குகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக, பாஜக போன்ற கட்சிகளில் இருந்து நான் வாங்கிய வாக்குகள் தான். திருப்பி உங்கள் கூட கூட்டணி வச்சு அதை இவர்களுக்கே கொடுக்கறதுக்கு நிச்சயமாக சீமான் அவர்கள் தயாராக இருக்க போகிறது கிடையாது. மேலும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது யாருக்கு பெரிய அளவில் பலன் அளிக்குதோ இல்லையோ சீமானுக்கு நிச்சயமாக பலன் அளிக்கும் அப்படின்றதான் பலரினுடைய ஒரு கருதுகோளாக இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுக பாஜகவானது கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் இவர்கள் இருவருக்குமே ஒரு மிகப்பெரிய போட்டி நிலவிச்சு, நீயா நானா அப்படிங்கிற மாதிரி. குறிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் அதிமுகவிற்கும் எதிராகத்தான் அவர் பிரச்சாரம் பண்ணி இந்த வாக்குகளை சேர்த்தார். குறிப்பாக அந்த பிரச்சாரத்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை அப்படிங்கிறது, திமுகவும் ஒரு ஊழல் கட்சி, அதிமுகவும் ஒரு ஊழல் கட்சி, அதனால் மாற்றாக எங்களுக்கு நீங்கள் பாஜகவுக்கு வாக்களிங்கள்ன்றது அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரமாகவே இருந்தது. இந்த பக்கம் அதிமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு பாஜக ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ், அது ஒரு வேஸ்ட் லக்கேஜ், அதை நாங்கள் தூக்கி போட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி பிஜேபிக்கு எதிராக அரசியல் பண்ணி தான் அந்த வாக்குகளை அதிமுக வாங்கினாங்க. அப்போது இவர்கள் 2 பேரும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து கொண்டு வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது இந்த முறை எங்கே போகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அதற்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பாக நாம் தமிழர் கட்சியானது களத்தில் இருக்கிறாங்க. ஸோ என்னதான் ஒரு 4 முனை போட்டி அங்கே திமுக அதிமுகவுக்கு இன்னொரு கட்டத்தில் தாவேக்காவும் உள்ளே வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட இங்கே களத்தில் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கியை வைத்து கொள்கை நிலைப்பாட்டு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் இருப்பதனால் இந்த வாக்குகள்லாம் நாம் தமிழருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ அதிமுகவிலிருந்து ஒரு 3 விழுக்காடு, பாஜகவிலிருந்து ஒரு 3 விழுக்காடு அப்படிங்கிற மாதிரியான வாக்குகளை சீமான் அவர்கள் அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்பது மூலமாகவே பெற முடியும் அப்படிங்கிறதான் பல அரசியல் விமர்சகர்களினுடைய கருத்தாக இருக்குது. மேலும் அவருடைய பிரச்சார வலிமை, அந்த அரசியல் களத்தை மேலும் சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல வாய்ப்பு இப்படிலாம் நம்ம சேர்த்து பார்க்கும்போது நிச்சயமாக 15 விழுக்காடு ரொம்ப சுலபமாக கடக்கும் அப்படின்னு தான் பலராலும் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை விட்டு எதற்காக கூட்டணி போக வேண்டும் அப்படிங்கிறதான் சீமான் அவர்களினுடைய அந்த அரசியல் கணக்கு. மேலும் இன்றைக்கு 20 விழுக்காடு வாக்குகள் மட்டுமே வைத்திருக்கக்கூடிய அதிமுகவானது நம்மளை கூட்டணிக்கு அழைக்கிறாங்க, இத்தனை சீட்டுகள் கொடுப்போம்னு சொல்லி நம்மக்கிட்ட பேரம் பேசுகிறாங்க அப்படின்னா இப்போ நாளைக்கு நாங்கள் 20 விழுக்காடு வாக்குகள் பெற்றுவிட்டோம் அப்படின்னாக்க எங்களை விட மற்ற கட்சிகள் வாக்குகள் குறைவாக வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்கிறது தானே அங்கே கிட்டத்தட்ட அவர்கள்கிட்ட நிலைக்கும் அப்படிங்கிறது தான் சீமான் அவர்களினுடைய கணக்கு. 2026 அப்படிங்கிறத தாண்டி ஒரு லாங் டேர்ம் கோலாக 2031 சீமான் அவர்கள் கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சப்பவே சீமான் அவர்கள் சொல்லிட்டாரு. அப்படி 2031 நாங்கள் எங்களுடைய தலைமையில் ஒரு மெகா கூட்டணி அமையும், அதில் நாங்கள் ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு வளரணும் அப்படின்னா சீமான் அவர்கள் இதே நிலைப்பாட்டில் தனித்து நிற்கணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த தேர்தலில் ஒரு 15-20 விழுக்காடு வாக்குகள் வாங்கி நீ அடுத்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலையும் வாக்கு வங்கி நிலைநாட்டி அவர்களுக்கான ஒரு உரிய அடுத்த கட்டமான ஒரு அங்கீகாரத்தை பெற்று 2031 இவர்களுடைய தலைமையில் ஒரு மெகா கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிப்பது அப்படிங்கிறது இவர்களினுடைய ஒரு ப்ளூ பிரிண்டாகவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சீமான் அவர்களே வெளிப்படையாக பல இடங்களில் இது பதிவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் சீமான் அவருடைய இந்த ஒரு தனித்த நிலைப்பாடு, கூட்டணி கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு முடிவானது எந்த அளவிற்கு உள்ளார்ந்து எதிர்காலத்தை நோக்கி சிந்தித்து அந்த முடிவு எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு புரியும். மற்ற கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் நம்ம என்ன பண்ணலாம், இல்லை அடுத்து வரப்போகிற தேர்தலுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அவர்களுடைய செயல் திட்டமாக இருக்கும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் அடுத்த ஒரு 10 ஆண்டு திட்டம் என்ன, அடுத்த கட்டமான திட்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு நெடுங்கால திட்டமாக அவர்கள் தீட்டி பயணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சீமான் அவருடைய நிலைப்பாடின் மூலமாக நமக்கு தெளிவாக புரிய வரும். நம்ம இறுதியாக சொல்ல வர விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் கூட்டணி கிடையவே கிடையாது, கூட்டணி கூடாது அப்படிங்கிற முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த ஊடகங்கள் பத்திரிகைகள் எல்லாமே தொடர்ச்சியாக சீமான் யாருடன் கூட்டணி, விஜயுடனா, அதிமுகவுடனா, பாஜகவுடனாங்கிற மாதிரி பல விஷயங்களை தொடர்ச்சியாக ஒரு கருத்து உருவாக்கமாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆனால் நாம்
தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சீமான் அவர்களினுடைய செயலும் சரி சொல்லும் சரி. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு அதிமுக தலைவர்களை பார்த்து பேசுவது, சந்திப்பது அப்படிங்கிற மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. நாம் தமிழரை பொறுத்தவரை அப்படியும் கிடையாது. அவர்கள் நேர வேட்பாளரையே வந்து களமிறக்கிட்டாங்க. இப்போ வேட்பாளர்களே களமிறக்கி தாங்க தனித்தான் இருக்க போகிறோம்னு சொல்லி பிரகடனப்படுத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சி குறித்தான இந்த கூட்டணி செய்திகளை நாம் வந்து மக்கள் மொத்தமாகவே வந்து புறக்கணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். காரணம் வந்து அது எல்லாமே வந்து போலி செய்திகளாக மட்டும்தான் இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இனிமேல் அப்படி தான் இருக்க போகுது. அப்படியான செய்திகள் வந்து பரப்பப்படுவதற்கான ஒரு பிரதான காரணம் அப்படிங்கிறது இதை இந்த கூட்டணின்னு சொல்லியாச்சும் சீமான் அவர்கள் மேலே அந்த ஒரு தனித்துவமான அந்த ஒரு அடையாளத்தை அவர்கிட்ட இருந்து பறிக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து கூட்டணி வச்சிருவாருன்னு சொல்லும்போது மக்கள் வந்து ஓகே அப்போ இவரும் தனியாக நிற்க மாட்டார் போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் சீமான் வந்து ஒவ்வொரு பேட்டியிலையுமே அந்த கேள்விக்கு சொன்ன பதிலே கூட திரும்பவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து மக்கள் தரப்புல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, சீமான் அவர்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்லி இந்த அளவிற்கு வந்து பகிரங்கமாக அவருடைய செயல் மூலமாகவும் அவருடைய பேட்டிகள் மூலமாக சொன்னதுக்கு பிறகு நாம் அதையெல்லாம் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறத நாம் ஒரு முடிவாக இன்றைக்கி எடுத்துக்கலாம். இது போன்ற அரசியல் குறித்த காணொளிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை நன்றி.